வணக்கம். வரலட்சுமி விரதத்துக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கில் இப்போ கொழக்கட்டை மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டம்ளர் அளவில் 3 டம்ளர் மாவு அரிசி எடுத்துட்டுருக்கேன். மாவு அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய அரிசியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக வரும். இதை நல்லா களைஞ்சிட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுடலாம். அடுத்து நம்ம ஹாலில் இல்லை நல்லா காத்தோட்டமான இடத்துல நல்லா வேஷ்டியை விரித்து இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுறலாம். அதை அரிசியை மேக்ஸிமம் தண்ணி இல்லாத மாதிரி களைஞ்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்தில் இது ஃபேனில் காய்ஞ்சாலே போகிறோம். இப்படி எடுத்து கையை விட்டோன்னா அப்படி பிடிபடாமல் எல்லா அரிசியும் கீழே விடணும். இதுதான் பதம். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். இந்த சலிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் உங்களுடைய அரிசி அரைப்படுறதோ அந்த அளவுக்கு நாம் 2-3 தடவை பண்ணணும். எனக்கு 2வது தடவையே க்ளீனாக வந்துடுது. அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இழையை எடுத்து போட்டோன்னா நீட்டாக அது பிசுறு இல்லாமல் வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுடைய கொழக்கட்டை மாவு ரெடி. இதை டப்பாவில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.